கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். கடந்த மாதம் மீட்டிங்னால என்னால் வர முடியல. அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் கர்த்தருடைய எனவே கிருபையினால் செல்வி சிஸ்டர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேற ஏதோ அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றுக்கு வரைக்கும் எங்களுக்கு 3 நாள் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். அப்போ எல்லாம் ஊழியர் எல்லாரும் கலந்துக்கணும். 3 நாட்கள் இருந்துச்சு. அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. தேவன் பல காரியங்களை, பல சீக்ரெட்ஸ், இந்த காரியம் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்பட விதத்தில் நிறைய காரியங்களை ரிவீல் பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் எனக்கு கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களிலே அதோடைய சாராம்சம் அதை வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்டா அதை நான் ஷேர் பண்ண நான் விரும்புறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. தேவரீர் கொடுத்த அந்த அருமையான புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வெள்ளிக்கிழமை மதிய வேளையில கூட தகப்பனே நன்றி ஆண்டவரே. நாங்கள் சகோதரர்களை கூடி உம்முடைய பாதப்படையில அமர்ந்து தகப்பனே உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க, அப்பா வேதத்தை வாசிக்க ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி. அப்பா அந்த செய்தி வேலை உம்முடைய பாதப்பிள்ளை வைக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடியாளை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. ஒரு விசை அப்பா அடியாளை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், சாபங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கும்படி சுத்திகரிங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவரீரோ எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா அந்த இருதயம் செம்மையும் சுத்தமும் இருக்கட்டும். முன்பதாக கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தடைகளை தகர்த்து போடுகிற தலக்கத்தின் ஒரு விஷயங்கள் மத்தியில் கடந்து செல்வீராக. அப்பா எங்கள் இருதயங்களை, எங்களுடைய சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். இன்னைக்கு என்ன ஹெட்டிங் சொன்னாக்க, மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன். Who is our God? God of revealing the secrets. அதுதான் இன்னைக்கு தலைப்பு. வாசிப்போம். சங்கீதம் 78:2. சங்கீதம் 78:2. என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். நம்முடைய கர்த்தருக்கு வந்து நிறைய பெயர் இருக்கு வேதத்துல. அப்போ மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவன் சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்குது. அப்ப நம்ம பாருங்களேன், மறைப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹிடன் திங்ஸ், நிறைய காரியங்கள் நம்ம வந்து ஊமைகளால் பேசப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்கள் வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களாகட்டும், காரியங்களாகட்டும், எதுவுமே டைரக்டான மீனிங் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போதுதான் நம்ம அதனுடைய அர்த்தத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இரக்கம் பாராட்டாவிட்டால், அவர் நமக்கு கிருபை பாராட்டாவிட்டால், இதெல்லாம் என்ன ஒரு மறைக்கப்பட்ட ஒரு புதை பொருள் போலதான் இருக்கும். நமக்கு ஒண்ணுமே தெரியாம போகும். அதான் ஆண்டோர் வந்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர். அப்ப எப்படி இதுக்கு 2-3 வசனங்களை பார்த்துட்டு யாருக்காக இதை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு 1-2 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். வாசிப்போம். உபாகமம் 29:29 பாருங்க. உபாகமம் 29, அதுல 29வது வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். மறைவானவைகள் நம்முடைய தேவனுக்கே தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அப்போ நம்ம இப்ப பைபிள்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 66 புத்தகங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல 39, புதிய ஏற்பாட்டுல 27. அப்போ இந்த காரியங்களை எல்லாம் நம்ம பலமுறை வாசி
வாசிச்சிருப்போம். வாசித்தாலும் யாருமே சொல்ல முடியாது எல்லா காரியங்களும் எனக்கு தெரியும்னு சொல்லவே முடியாது இல்லைங்களா? இப்ப ஒரே வசனம் இருக்கும். அதை வாசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என்ன செய்வார்னா, புதிய புதிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அதனுடைய அர்த்தங்கள் அதான் மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். இது வந்து ஒரு பொக்கிஷம். இது ஒரு புதைபொருள். தோண்ட 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 நமக்கு என்னன்னா வெளிச்சம் கிடைத்து கொண்டே இருக்கும். வேதத்தை எவ்வளவு நேரம் நம்ம வாசிக்கிறோமோ, எவ்வளவு ஆழ்ந்து நம்ம அதை தியானிக்கிறோமோ, அந்த அளவு கர்த்தர் வந்து நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். இதுதான் உண்மை. அப்போ வேத பண்டிதர்கள் இப்படியாக வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததான் நிறைய காரியங்களை நமக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ இந்த வசனம் பாருங்க, மறைவானவைகள்னா நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ரட்சிப்பு. அப்போ அந்த ரட்சிப்புக்கு தேவையான வசனங்கள் வெளிப்பாடுகளை கொடுத்து மற்றவர்கள் எல்லாம் என்னன்னா ஒரு ஹிடன் ட்ரெஷர்ஸ், ஒரு மறைக்கப்பட்ட புதைப்பொருள் அப்படியாக வைத்திருக்கிறார். அந்த நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற தாசன்மார்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். நம்ம போன்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிரேயர்ல இருக்கும்போது தேவன் வெளிப்படுத்தி கொடுப்பார். அதுவும் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பன் சொல்லிட்டு ஆண்டவர் யார சொன்னாரு? தாவீத சொன்னாரு. அப்போ தாவீது பாருங்களேன், நான் வந்து கொஞ்ச நாளா அதை வந்து எங்க இந்த 2-3 நாள் கூட்டத்துல பேசும்போது நான் அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தாவீது வந்து எந்த மியூசிக் கிளாஸ்க்கு போனாரு இல்லைங்களா? எப்போ சுரமண்டலத்தை எடுத்து ஆடுகள் மேய்க்கும் போது அந்த வனாந்தரத்துல, அந்த வயல்வெளி இல்ல, ஆறுகளும் மலைகளும் இல்ல, ஒரு வனாந்தரத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவன் உட்காந்து சுரமண்டலத்தை போட்டுட்டு பாட்டு பாடுவானாமா. அப்ப அவன் எந்த ஒரு பாட்டு பிராக்டிஸும் பண்ணல, எந்த வித ஒரு மியூசிக் கிளாஸுக்கு அவன் போகல. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ சவுலுக்கு இருந்த அந்த பொல்லாத ஆவி இவன் சுரமண்டலத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினது நிமித்தம் அந்த அசுத்தாவி அவனை விட்டு நீங்க போயிட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, பவுல் பாருங்க, பவுல் நம்மளுடைய பேதுரு ஐயா, இவங்களாம் பவுலுடைய கச்சைகள், உருமல்கள் அதையெல்லாம் எடுத்து வியாதியஸ்தர் மேல் போடப்பட்ட போது அவங்க வந்து சுகம் பெற்றார்கள் சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி பேதுரு நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்ட மாத்திரத்தில் வியாதியஸ்தரும் சுகமானார்கள். அப்போ இதுக்குள்ள என்ன காரணம்? அவங்க வந்து ஒரு சாதாரண மனுஷங்க தான். எலியா ஒரு பாடுள்ள மனுஷன், நம்மை போல பாடுள்ள மனுஷன், கருத்தாய் ஜெபித்தாராமா. ஆண்டவர் என்ன 3 மாதம் 6 மாதம் அந்த 3 மாதமும் 3 வருஷம் 6 மாதம் வந்து மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போட்டார். திரும்பவும் கருத்தாய் ஜெபித்தார், மழை பெய்தது. அப்போ இதெல்லாம் வாசிக்கும் போது அப்படி வந்து அவர்களுக்கு இறங்கிய தேவன், அவர்களுக்கு கிருபை பாராட்டின தேவன் நமக்கு செய்ய மாட்டாராம்? நம்முடைய கர்த்தர் வந்து பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல அப்படின்றத நம்ம வேதத்தின்படி அறிந்து கொள்ளுகிறோம். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படிப்பட்டவர்னா உண்மை உள்ளவர், இரக்கமுள்ளவர், தன்னுடைய கிருபை வழி நடத்துகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் வந்து மறைவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பிரேயர் பண்ணன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்தை காட்டுங்க, இல்லைன்னா என் பிள்ளையோட எதிர்காலத்தை காட்டுங்கன்னு சொல்லும்போது உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஐயோ என் பிள்ளை கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அதை நமக்கு வெளிப்படுத்த மாட்டாரு. ஒரே ஒரு அடி, ஒரே ஒரு ஸ்டெப் அதை தான் காட்டுவாரு. அப்போ அந்த ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அடுத்த அடி வைப்பதற்கான காரியங்களை வந்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். இது வந்து வேதத்தின் ரகசியம். ஏன் அப்படின்னா அது நமக்காகவே தெரியும் பாருங்களேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய காலத்தை பத்தி எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. இந்த வயசுல இப்படி இருப்ப அப்படி இருப்ப எல்லாம் தெரிந்த பிறகு நம்ம துணிகரம் கொள்ளுவோம். ஓ எனக்கு இத்தனை வருஷம் கொடுத்திருக்காரு இல்ல, அப்ப இன்னும் கொஞ்ச காலம் நான் உலகத்துல அவர்களுடைய இஷ்டத்தின்படி, எங்களுடைய இஷ்டத்தின்படி நம்ம வந்து நம்மளுடைய சுய சித்தத்தின்படி வாழ்ந்துக்கலாம். இத்தனை வருஷம் இருக்குல்ல, சோ நம்ம வந்து இப்படி பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ தேவனுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம வந்து ஆண்டவர் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் நம்ம கையில இருக்கு இல்லைங்களா? அதனால ஆண்டவர் எப்படிப்பட்டவர் வந்தா அவர் ஞானத்தின் உறைவிடம், புத்தி அறிவு எல்லாம் அவருடைய சமூகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு தேவையான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எது நமக்கு அவசியமோ அதை வந்து கட்டாயம் வெளிப்படுத்தி கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்லல. நிறைய காரியங்கள் பாருங்களேன், நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு விளக்கி கொடுப்பார். சில காரியங்கள் நம்ம கேட்டே இருக்க மாட்டோம், வரப்போகிற ஆபத்துகள், வரப்போகிற காரியங்களை வந்து கர்த்தர் நமக்கு உணர்த்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ப இன்னைக்கு பார்ப்போம். அடுத்தது 1 ராஜாக்கள் 8:12. 1 ராஜாக்கள் 8:12 பாருங்க. அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றோம்.
இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாருங்க, கர்த்தர் ஆதியில வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரு. அதுக்கப்புறம் ஆவியான ஒரு ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்கினார் பார்த்தோம். அப்போ வெளிச்சத்தை உண்டாக்கியது வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த இருள் யாருமே விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா? நம்ம தூங்குறது மட்டும்தான் இருட்டு. அப்போ அந்த வெளிச்சம் எல்லாருமே பொதுவா ஜனங்கள் எல்லாரும் நம்ம எல்லாருமே வெளிச்சத்தை விரும்புகிற பிள்ளைகள். அப்போ ஆண்டவருக்கு ஒரு பேரு காரிருளிலே வாசம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அவர்தான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு அந்த காரிருள் அவரை தடை பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த காரிருளில் அடர்த்தியான டார்க்னஸ். அப்ப அந்த இருளில் வாசம் பண்ணுகிற தேவன் அப்படின்னா அந்த காரில் ஒண்ணுமே இல்லை அவருக்கு முன்பதாக. அவர் வரும்போது அந்த காரிருள் தானே விலகி போகும். அப்படிப்பட்ட தேவன் தான், அதிசயமுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஒண்ணு வாசிப்போம். யோனா 2ஆம் அதிகாரம், அதுல 2வது வசனம் பாருங்க. யோனா 2:2. யோனா 2:2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. யோனாவை ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னாரு. ஆனா அவர் எங்க போனாரு? தர்சீஷ்க்கு ஓடிட்டாரு. அப்போ உடனே ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அவருடைய சித்தத்திற்கு நம்ம வணைந்து கொடுக்கவில்லை என்றால், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை என்றால், அப்ப எப்படியாவது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு நெருக்கம், அதை கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. சரிங்களா? அப்போ இந்த யோனா கர்த்தருடைய தாசன். அப்போ அவரு தன்னுடைய இஷ்டத்துக்கு போன போது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு புயல் காற்று, ஒரு கொந்தளிப்பு சமுத்திரத்துல உண்டாக்கி ஒரு மீனை சுறாமீனுக்கு கட்டளிட்டு அதை விழுங்குபடி செய்தார். இவரை தூக்கி கடல்ல தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்ட அந்த யோனா இப்ப நம்ம மனுஷங்களா இருக்கட்டும், என்ன பண்ணுவோம்? என் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படியில, அவன் இருக்கட்டும், அவனுக்கு இந்த தண்டனை வேணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டுருவோம். ஆனா நம்மளுடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்ல. நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனவர் தான். ஆனா போனாலும் அவர் அந்த நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி வேண்டுறாரு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் தவறு பண்ணிட்டேன், எனக்கு மன்னிங்க, எனக்கு கிருபை பாராட்டுங்கள்னு சொல்லி வேண்டிய போது ஆண்டவர் இரக்கங்களின் ஐஸ்வர்யமுள்ள தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்ப நமக்கு நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், தாங்கொள்ளா வேதனைகள் வரும்போது அதை எல்லாம் அறிந்தவர் நம்முடைய தேவன். ஏன்னா அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதனால நம்ம படுற பாடுகள் அது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ அதை கண்டும் காணாதவர் போல இருக்கிற தேவன் அல்ல, நம்முடைய மனதின் வியாகுலங்களை அறிந்த தேவன், நம்முடைய பெருமூச்சுகளை அறிந்த தேவன் தான் நம்முடைய தேவன் சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம பாருங்களேன், நம்ம வேண்டிட்டே இருக்கோம், நம்ம பிரேயர் பண்றோம், எல்லாமே பண்றோம், சர்ச்சுக்கு போறோம், பைபிள் வாசிக்கிறோம், நம்ம இப்படி பிரேயர் செல் நடத்துறோம், ஆத்தும ஆதாயம் பண்றோம், ஊழியம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய இருதயம் எப்படி இருக்குமா? அப்படியே ஒரு தாமரை மொட்டு, இல்லைன்னா ரோஜா மொட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தாமரை மொட்டு இப்படி இருக்கும்போது நம்ம அவரை துதிக்க 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 அந்த தாமரை மொட்டு அப்படியே அந்த பெட்டல்ஸ் ஒண்ணு ஒண்ணா விலகி நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தெரியுமாமா அவருக்கு. அப்போ அவர் பாப்பாரு, என் பிள்ளை இருதயத்துல என்ன இருக்கு? நம்ம வாய் விட்டு கேட்காம இருந்திருப்போம். அப்ப என் பிள்ளையோட இருதயத்துல என்ன இருக்கு, என்ன பாரம் இருக்கு, இவளுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாப்பாரா. அப்ப நம்ம இருதயத்துள்ள ஏக்கங்கள், நம்ம விடுகிற பெருமூச்சுகள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர். அப்ப என் பிள்ளைக்கு இந்த கஷ்டம் இருக்கு, இந்த பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணவரான்? அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசிகள் சொல்றாங்க, நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்மளுடைய கஷ்டங்கள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய பாடுகள் அதை அறியாம கடின இருதயத்தோடு இருக்கிற தேவன் இல்ல. லூக்கா 18 வாசிக்கும் போது தெரியும், இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்ன தேவன் அந்த விதவையுடைய வாழ்க்கையில பாருங்க, அவளை அடிக்கடி அலட்டி கொண்டது நிமித்தம் அவளுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, அவளுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு எஜமான், அவன் கடின இருதயமுள்ள எஜமான், ஆனாலும் அவன் என்ன பண்ண, இந்த ஸ்திரீ என்னை அடிக்கடி அலட்டுறாளே, அப்ப இவளுக்கு நான் நியாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் செய்கிற தேவன் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இரவும் பகலும் அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிடாமல் இருப்பாரா? அப்படியாக நாம வேண்டிக் கொள்ளும் போது நம்மளுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுக்காமல் இருப்பாரா? கட்டாயம் கொடுப்பாரு. அது அவருடைய சமயத்துல கரெக்டா. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா, காட் இஸ் நெவர் லேட் நார் ஏர்லி.
அவர் வந்து ரொம்ப லேட்டாவும் பதில் கொடுக்க மாட்டாரு, ரொம்ப சீக்கிரமாவும் கொடுக்க மாட்டாரு. அவர் எப்ப நினைச்சாரோ அவருடைய சமயம், அவருடைய நேரம், அவருடைய காலம் வாய்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் என்று பிரசங்கி சொல்லுகிறாரு. அப்போ அந்த பிரசங்கில சொன்னது போல ஒவ்வொரு வேண்டுதலுக்கும், ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் என்னன்னா ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதுதான் உண்மை. அப்போ அந்த சமயம் வாய்க்கும் போது, அவருடைய நேரம் வரும்போது யாராலும் தடை செய்ய முடியாது. ஏன்னா 430 வருஷம் அடிமைகளா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல முறையிட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த 430 வருஷம் முடிந்த மறு வினாடி அணி அணியாக புறப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதான் இவர் வந்து கன் டைம் கர்த்தர். அத கரெக்டான நேரத்துல என்ன பண்ணுவார்னா எல்லா காரியங்களையும் செய்வார். நம்ம தான் புலம்பிக்கிட்டு இருப்போம், ஐயோ எனக்கு இதுன்னு நடக்கலையே, அது நடக்கலையே, என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படலையே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டு இருப்போம். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம விசுவாசிகளா இருப்பதனால நம்ம வந்து என்ன பண்ண, விசுவாசத்துல இன்னும் உறுதியோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லாமே நன்மைக்கு, தீமைக்காக ஒன்றையும் செய்ய மாட்டாரு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறதுன்னு ரோமர் 8:28 வாசிக்கிறோம். அப்படி எதற்காக நம்ம கலங்கணும் சொல்லுங்க? நம்மளால தாங்க முடியாது. நமக்கு அன்பானவர்கள் வந்து வேதனைப்படும் போது, வியாதியில இருக்கும்போது, இல்ல நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, திடீர்னு பிரச்சனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுறது. அது வந்து நேச்சுரல், அது வந்து இயல்பு. அதுக்காக நம்ம வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தின் ஆழங்களை, நம்முடைய வியாகுலங்களை அறிந்தவர், நம்முடைய கஷ்டங்களை அறிந்தவர். வந்து ஏற்றவளில் எல்லாம் பதில் செய்வார். பாருங்க, நான் 3 நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு ஹெவன்லி ஒரு சந்தோஷம் உண்டாயிருந்துச்சு. அப்படியே பரலோகத்துல இருந்த மாதிரி அப்படி இந்த 3 நாட்கள் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணி நேற்று வீட்டுக்கு வந்தேன். அந்த 3ஆவது நாள் பாருங்க சொன்னாரு ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, திருவேண்டத்துல இருந்து சுரேஷ் பாபுன்னு சொல்லிட்டு ஒரு திருக்கதரிசி வந்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் தாமஸ், அசம்பிளிஸ் ஆஃப் காட், அந்த சபையின் தலைமை போதகர். எல்லா சபைகளுக்கும் இப்ப அவர் தான் தலைவர். ஆபிரகாம் தாமஸ் சொல்லிட்டு அவரும் கேரளைட் தான் வந்திருந்தாங்க பாருங்க. அப்ப சொன்னாங்க, இன்றைக்கு வந்து ஆண்டவர் வந்து விரைவில் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள், இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்களை வந்து துன்பப்படுத்துகிறவர்கள், அநியாயமா உங்களை வந்து இப்படி பகைத்தவர்கள், இப்படி இருக்கலாம், நமக்கு துரோகம் செய்தவர்கள், அவங்களை எல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, அவங்களை எல்லாம் மனதார மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ நானும் ஆண்டவரே மனதார நான் மன்னிக்கிறேன். எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள், நம்மை அவதூறா பேசுகிறவர்கள், நம்மளை சபித்தவர்கள் எல்லாரையும் மனதார மன்னிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு அந்த நான் பிராக்டிஸ் பண்ணேன். அப்போ யாரு ரீசெண்டா யார் மேல நம்ம ஏதாச்சும் கசப்பா இருக்கிறோமா, கோபமா இருக்குமா, ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை முடிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுமே ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அப்படின்னா எங்க உறவுக்காரங்க தான், சொந்தக்காரங்க திடீர்னு என்னன்னா என்னை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பி இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். அதை கேட்டுட்டு எனக்கு பயங்கர கஷ்டம் ஆயிருச்சு. அப்போ ஆண்டவரே இது ஏன் இப்படி சொல்றாங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், அப்ப இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். உடனே ஆண்டவர் உணர்த்தினாரு, இன்னைக்கு தானே சர்ச்சில் நீ அந்த தீர்க்கதரிசியை சொன்னாரு, என்ன சொன்னாரு, உன்னை வேதனைப்படுத்தினவர்கள், உங்களை வந்து அவதூறாய் பேசுகிறவர்கள், துன்பப்படுத்தியவர்கள், சபித்தவர்கள் எல்லாரையும் மனதார மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. மன்னிச்சேன். அப்போ இப்போ வந்ததும் உன்னை பத்தி ஒரு குறை கூறுறாங்க, அதை கேட்டதுமே உன்னால அதை தாங்கிக் கொள்ள முடிகிறதான பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். அப்ப என்னுடைய மனசுல ஒரு சமாதானம் வந்துச்சு. வந்துட்டு ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்கிறது, அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக அப்படின்னு சொல்லி வந்தது. சரி நான் அதை விட்டுட்டேன். ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஒரு கால் தவறு செய்தேன்னு என்னை மன்னிச்சிருங்க, அவர்களையும் மன்னிங்கன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு விட்டுட்டேன். அப்போ நம்ம வந்து எப்பவுமே பாருங்க, ஒரு ஆவிக்குரிய கூட்டம் நல்ல ஆண்டவரோடு இப்ப நெருங்கிய தொடர்புல எல்லாம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்ததும் சாத்தான் பார்த்துட்டே இருப்பான். என்ன காரியம் நம்ம அங்க பேசியிருக்கோம், என்ன காரியம் தீர்மானம் எடுத்திருக்கோம், அதுலதான் அவன் என்ன பண்ணுவான்னா நம்மை தாக்குவான். அப்போ அந்த வந்ததுமே டக்குன்னு அந்த புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இது வந்து யாருடைய வேலை, பிசாசுடைய வேலை. நமக்குள்ள ஒரே ஒரு எதிரி பிசாசுன்னு மறந்துடக்கூடாது. அப்ப எப்பவுமே ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண நம்ம காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். அதுதான் உண்மை. அடுத்தது பாருங்க வாசிக்கலாம். இப்ப வந்து யாருடைய காலத்துல எந்த ஒரு பரிசுத்தமானுடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்படுத்தி இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தாசன் தானியேல் 2ஆம் அதிகாரம், அதுல 1 முதல் 6 வரை பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம், அதுல 1 முதல் 6 வரை.
நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவருடைய ஆவி கலங்கி அவருடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோஷியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேய ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்று வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களேயாகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். அப்போ இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வெளிப்பட்டது. அப்போ கர்த்தர் இனி செய்ய போகிற காரியங்களை அறிவித்தாரு. அப்போ அதனால அவருடைய இருதயம் கலங்கினது நிமித்தம் சாஸ்திரிகள் ஜோஷியக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறார், குறி சொல்றவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க அர்த்தத்தை நாங்க சொல்லிடுறோன்னு. ஆனா இவர் ராஜா சொல்றாரு, சொப்பனத்தை நான் சொல்ல மாட்டேன், என்ன சொப்பனம்னு சொல்லிட்டு நீயே தான் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா உங்களை தலையெல்லாம் துண்டிச்சிருவேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல உள்ள சாஸ்திரிகள், ஞான சாஸ்திரிகள் எல்லாம் இப்படிப்பட்ட அந்த அறிவாளிகள் அவர்களை எல்லாம் பிடிச்சு என்ன பண்றாங்க, கொல்றதுக்காக எல்லா காரியங்கள் நடக்குது. அப்ப இந்த காரியத்தை பாபிலோனிய ஞானிகள் எல்லாம் கொல்லப்பட போறாங்கன்னு சொல்ற காரியத்தை கேட்ட உடனே தானியேல் என்ன பண்றாரு, ஞானமாய் பேசுகிறார். அப்போ அந்த பிரதானிகளின் தலைவனிடத்துல ஞானமாய் பேசி இது கொஞ்சம் அவகாசம் கேட்கிறான். அவகாசம் கேட்டு உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜெபிக்கிறார். அப்போ நமக்கு தனிமையான ஜெபம் மிக 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 அவசியம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஊழியம் செய்யறேன்னு வச்சுக்கோங்க, ஊழியத்திற்கு முன்பதாக தனிமையில நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். தேவ பிரசனத்தால் நிரப்பப்படணும். சும்மா நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போய் அடிச்சு விடக்கூடாது. அப்போ தேவனுடைய சன்னிதானத்துல தனிமையில ஆண்டவரோடு நம்ம உறவாட வேண்டும். அப்ப ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியங்களை நம்ம அதன் பிறகுதான் நமக்கு ஊழியம். அதனால நம்ம எடுத்தது நம்ம தனி ஜெபம் செய்யாதபடி இப்படி கூட்டு ஜெபம் போதும்னு சொல்லி இருக்க கூடாது. கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் ரொம்ப அவசியம். அதே நேரத்துல தனிமை ஜெபம் அவசியம். அப்புறம் சில வேலைகளை இப்படி கூட்டு ஜெபம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கஷ்டமான ஒரு நேரம் பாருங்க, அப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் அது 14-15 யாராவது வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் சிஸ்டர். தானியேல் 2:14-15. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான் பார்த்தோம். அப்போ இந்த கஷ்டம் ஒரு நெருக்கடி வரும்போது உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ஞானமாய் அந்த காரியம் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். பிறகு பாருங்க, அதுலயே 17-22 வரைக்கும் வாசிப்போம். தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ரா காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைப்பொருளுமானது வெளிப்படுத்துகிறவர். இருளிலே இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஆமென். ஆமென், ஆமென். அப்போ பாருங்க, என்னாச்சு, திடீர்னு இருட்டாயிடுச்சு, எங்க வீட்டுல கரண்ட் கட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏதாவது பிரச்சனை இருக்கா சிஸ்டர்? ஆமா, பிளாக்கா தெரியுதானா? ஒரே நிமிஷம்.
ஓகே நினைக்கிறேன். பிளாக்கா தான் தெரியுது. அப்போ இப்ப பாருங்க, இப்ப வந்து தானியேல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவோடு சேர்ந்து என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த காரியத்துக்காக ஆண்டவர் எனக்கு வேண்டும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் வந்து காரியங்களை வெளிப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ தானியேல் வந்து தானியேல ஒரு என்னன்னா அடிமையா கொண்டு போகப்பட்ட ஒரு ராஜகுமாரன், ஒரு இளவரசன். அப்போ இந்த தானியேல் வந்து ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமையான கொண்டு போகப்பட்டாரு. ஆனா காரியம் ஒரு ஆபத்துன்னு சொல்லி வந்தபோது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள். அப்போ ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யும்போது ராக்காலத்தில் அந்த தரிசனத்துல மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ இதே மாதிரிதான் நமக்கும் ஏதாவது ஒரு காரியம், அப்போ அதுக்கு நமக்கு பதில் கிடைக்கும்னா நம்ம உபவாசித்து இந்த மாதிரி ஒரு கூட்டு ஜெபம் இல்லைன்னா தனிமையில கூட உபவாசத்தை நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் வந்து காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ பாருங்க, எதற்காக தானியேலை இப்படி வந்து நிறைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். தானியேல் 1:8 ஏன் வந்து ஆண்டவர் வந்து தானியேல பிரேயர் பண்ணதான் இப்படி ஒரு காரியத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. தேவன் வந்து பாவிகளுக்கு செவி கொடுக்கிற தேவன் அல்ல அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் அதுல 8வது வசனம் பாருங்க. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து பரிசுத்தமுள்ள தேவன். அப்போ அவர் வந்து என்னன்னாக்க தானியேல் பாருங்க, அடிமையா கொண்டு போகப்பட்டாரு. அப்ப அந்த தேசத்துல அவங்க பெற்றோரை யாரும் இல்ல இருந்ததாக தெரியல. அப்ப இவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொண்டு போகப்பட்டிருக்கான். அவன் எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்மளே ஒரு அடிமை, நம்மளே இந்த அந்நிய தேசத்துல இருக்கோம், நம்ம பெற்றோரும் கிடையாது, சர்ச்சும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நம்மளை கண்ட்ரோல் பண்ண யாரும் கிடையாது, தான் இஷ்டப்படி எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா அந்த தானியேல் பாருங்க என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து தன்னை தீட்டுப்படுத்தாதபடி ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறார். அப்போ எப்படிப்பட்ட அந்த வாலிப வயசுல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம நினைச்சு பார்க்கும்போது அந்த வாலிப வயசுல அப்படி இருக்கிறது ரொம்ப அபூர்வம். அப்படி வந்து தன் இஷ்டப்படி வாழாதபடி கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நம்ம வாழணும்ன்ற ரொம்ப தீர்மானமாய் இருந்தார். அப்ப அதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து கனப்படுத்துகிற தேவன். நம்முடைய தேவன் ஆண்டவருக்காக ஒரு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றும் போது நம்மளுடைய காரியங்களை வாய்க்க பண்றது மாத்திரம் நம்ம கனப்படுத்துற தேவன் தான் நம்முடைய கர்த்தன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, இப்ப 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதுல 9வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதுல 9வது வசனம் பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனாக அவருடைய வித்து நமக்குள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த தானியேல் வந்து எப்படிப்பட்டவர் வந்து கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமா இருந்த வாலிபன் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும். அப்போ கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி என்ன பண்றான், அந்த மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற இது எல்லாமே தேவனுடைய திட்டம். தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அவருடைய திட்டத்தின்படிதான் இந்த பிள்ளைகளை வந்து அடிமையா கொண்டு போகப்பட்டனர். ஆண்டவர் வந்து இதை அனுமதிச்சிருக்காரு அவருடைய வாழ்க்கையில. அப்போ இந்த தானியேலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகவும் நேச்சுரலாவே அவங்க வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். அவங்க தேசத்துல இருக்கும்போது அவங்க கர்த்தருக்கு பிரியமா ஜீவிச்சாங்க. ஆனா அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அப்போ அந்த பாபிலோன்ல போய் அவர்கள் வந்து அடிமைகளா இருந்தபோது அவங்க நினைச்சிருக்கலாம், நான் வந்து கர்த்தருக்காக இவ்வளவு பிரியமா ஜீவிச்சனே, ஆனாலும் இன்னைக்கு ஏன் இப்படி பிரச்சனை, இனி நான் இஷ்டப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு முடிவெடுக்கல. அவங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நம்ம எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, எந்த பக்கம் நம்ம பெற்றோரோ உடன்பிறப்புகளோ கட்டியவர்களோ யாரோ வாழ்க்கை துணையோ இல்ல உடன்பிறப்புகளோ யாரும் இல்லாட்டாலும் சரி, இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தீர்மானமாய் இருந்தார். அப்படிப்பட்ட அந்த தானியேலின் தீர்மானத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். கனம் பண்ணி என்ன பண்ணார், அந்த தேசத்திலே அந்த ராஜாவினால் அங்கீகாரம் பெற்று அவர் உயர்த்தினான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப தானியேலுடைய புகழ் இப்படியா இருந்து தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய
பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்கு நம்ம ஜீவிக்கும் போது, பிரியமாய் ஜீவிக்கும் போது, நம்ம ஒரு காரியம் தவறான காரியம் செய்யும்போது உடனே நம்முடைய கான்சியஸ் அந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவாரு. ஐயோ இப்படி செஞ்சுட்டே, நீ இப்படி பண்ணிருக்கலாமே, கொஞ்சம் பொறுத்து இருக்கலாமேன்னு. அப்போ உடனே நம்ம அதற்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக வேண்டும். அததான் கர்த்தர் விரும்புகிறார். நீ ஒரு காணிக்கை எடுத்துட்டு பலிபீடத்துல போய் வைக்கிறதுக்கு முன்னாடி உன் சகோதரனோடு ஒப்புரவாகு. அப்படி அதன் பிறகு வந்து காணிக்கை செலுத்தின. அப்ப நம்ம மனசுல வெறுப்பு, கோபம், எரிச்சல், கசப்பு, பொறாமை, மன்னிக்க முடியாத தன்மை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம காணிக்கை செலுத்தின அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. நம்மளுடைய வேண்டுதலுக்கும் பலன் கிடைக்காது. அப்போ நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற வரையிலும் நமக்கு என்னன்னா பாடுகள், உபத்திரவங்கள் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல தான் நமக்கு விடுதலை கிடைக்காது. அப்ப இந்த தானியேலை போல, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோவை போல நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். அப்ப நம்ம எடுத்த தீர்மானத்துல நம்ம வந்து உறுதியா இருக்க வேண்டும். அதை தான் நம்ம கற்றுக்கொண்டோம். அப்ப தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன்னா தேவனுடைய வித்து வந்து நமக்குள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். 2 வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், அதுல 9வது வசனம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், அதுல 9வது வசனம். தீமைக்கு நீங்கள் தீமையையும் உதாஸ் வாசிங்க வாசிங்க சிஸ்டர். 9 ஆ 1 பேதுரு 2 1 9. சாரி 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அப்போ நம்ம எல்லாம் ஒரு காலத்துல கர்த்தரை அறியாமல் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த அந்தகாரத்தை நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அப்படின்னு நம்ம சுவிசேஷ வேலை செய்ய வேண்டும். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நம்ம எல்லாம் தாயின் கர்ப்பத்துல இருக்கும் போதே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அப்ப ஆசாரிய பணிய கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்றது. பரிசுத்த ஜாதி, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப இப்படிப்பட்ட நம்ம கர்த்தருடைய திருவுள சித்தத்தின்படி வாழ நம்ம வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரல்ல, இன்னும் ஒரே ஒரு வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22, அதுல 11 12 பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22, அதுல 11 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஆமென். ஆமென், ஆமென். அப்போ அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரு 4 காரியங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது. அப்போ கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். இந்த கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்துல நடக்கிற காரியங்கள், வேதத்துள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம நன்றாக அறிவோம். அப்ப இந்த நேரத்துல நம்ம வந்து எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்மை வேதனைப்படுத்துற காரியங்களோ இல்ல சத்ருவால் நமக்கு சில நேரத்துல வந்து சோதனைகளை கர்த்தர் அனுமதிப்பாரு. அந்த நேரத்துல நம்ம முறுமுறுத்து விடாதபடி அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகும்போது வழியிலே முறுமுறுத்து எல்லா ஜனங்களும் அழிந்து போனார்கள். 6 லட்சம் காலாட்கள் போனாங்க, புருஷர்கள் மாத்திரம். அப்போ அந்த 2 பேரு, யோசுவா, காலேப், அவர்கள் 2 தவிர அந்த சந்ததியில ஒருவரும் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு வந்து எவ்வளவு ஒரு பயமும் நடுக்கமும் வர வேண்டும். அப்போ இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு விரோதமே பேசுறவர்கள் பேசட்டும், அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகத்தான் நமக்கு எதிர்பார்க்கிறாரு. அவனவனுக்கு தேவன் அளிக்கக்கூடிய அந்த கிருபை, அந்த வரம், அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து ஆண்டவர் வரும்போது கொடுப்பாரு. அப்போ தேவனுடைய திருவுள சித்தத்துக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து நம்ம வாழ்க்கையில முறுமுறுக்காதபடி கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்த நம்ம வந்து ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க தேவன் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.
ஹல்லேலூயா. மே நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மை துதிக்கிற தகப்பனே. தேவரே, இந்த வேளையில் அப்பா அடிமைகளோடு நீர் பேசிய வார்த்தைகளுக்கு நன்றி. மறைவானவைகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா, இருளில் உள்ளவைகளை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே அப்பா. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர், தானியேலுக்கு வெளிப்படுத்தின தேவன் அப்பா. இன்னும் உடைய தேவதாசர்களுக்கு அப்பா நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தி எச்சரித்த தேவன் ஆண்டவரே. நன்றி நன்றி. உண்மை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள் யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த வேளையிலே அப்பா, இந்த கேட்ட சத்தியத்தை எங்கள் இருதயத்தில் அப்பா பதித்து எங்கள் வாழ்க்கை இதை அப்பியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கக்கூடிய வழிவாசல்களை திறந்து கொடுங்க. தொடர்ந்து அப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் மீது அப்பா ஆண்டவரே அப்பா, அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களுடைய உள்ளங்களில் உள்ள எல்லா கவலைகள், பாரங்கள் அப்பா, ஏக்கங்கள், பெருமூச்சுகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆண்டவரே. ஏசப்பா, நீர்தாமே எங்களுக்கு அருமருந்தா இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணி தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமா நாங்கள் ஜீவித்து உம்முடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட அப்பா, குடும்பத்தாரோடு ஆண்டவரே உம்முடைய வரிக்கு ஆயத்தப்பட எங்களை தகுதிப்படுத்துங்க. உம்முடைய மலர் கரங்களில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே செய்தியை கொடுக்கப்பா, அடியாளை பலப்படுத்தினீங்க அப்பா. பிரயோஜனமுள்ள ஊழியக்காரி தகப்பன், உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நான் அப்பா கூறியிருக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கொழுந்து விட்டு எரியட்டும். குறை குற்றங்களை மன்னிங்க. இன்னும் உமக்கென்று பிரியமாய் ஜீவிக்க எங்களை பலப்படுத்துங்க. சகல துதிகன மகிமை யாவும் உமைக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென்.